Hi students, I am Delhi Babu Samacher Max class 10th exercise 3.2. Find the GCD of the given polynomial. இப்போ ரெண்டு வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸனோட வேல்யூ எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸனோட வேல்யூ பாருங்கள், இந்த ஆல் த எலமெண்ட்ஸுமே 2ஆல் நமக்கு டிவைட் ஆகும். ஆஸ் வெல் as எக்ஸுன்ற வார்த்தையும் பாருங்கள் காமனாக இருக்குது. அப்போ இதிலிருந்து 2xன்றதை காமனாக எடுத்துக்கலாம். பேலன்ஸ் 2x cube. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் 7x ஸ்கொயர் plus 4x ஓகேங்களா மைனஸ் 4. அதுக்கு அடுத்தது g of x பாருங்கள் 3x power 4க்கு இது எல்லா எலமெண்ட்டுமே 3ஆல் டிவைட் ஆகும். ஆஸ் வெல் as எக்ஸும் காமனாக இருக்குது. அப்போது 3xன்றதை காமனாக எடுத்துக்கணும். இப்போ பேலன்ஸுங்க என்ன இருக்கும் x cube ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் ஸோ இங்கே 8. இப்போ நமக்கு GCDயோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸனோட வேல்யூ கண்டுபிடித்துப்போம். ரைட், இதில் ரெண்டுத்துலேயுமே பாருங்கள் என்ன காமனாக இருக்கு பாருங்கள், எக்ஸுன்ற எலிமெண்ட்டு காமனாக இருக்குது. அப்போ இங்கேயே நம்ம போட்டுடலாம் GCD ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ரெண்டுத்துக்கும் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம லாங் டிவிஷன் போகலாம். லாங் டிவிஷன் போகும்போது GCDயோட வேல்யூ இங்கே இது பாருங்கள் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8. எஃப் ஆஃப் எக்ஸனோட வேல்யூ 2x க்யூபு ப்ளஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4. டிவைடுக்குள்ளே இருக்கிறத டிவைட் வெளியே இருக்கிறதால டிவைட் பண்ணுறோம். ஸ்டெப் நம்பர் 1 இங்கே என்ன இருக்கோ அது போட்டுருங்க. 2x க்யூப் டிவைடுக்கு வெளியே எக்ஸ் க்யூப் இருக்குது, அதனால் அந்த எக்ஸ் க்யூப் இங்கே போடுறோம். இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ண ஆன்சர் 2ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 2. அந்த ப்ளஸ் 2 தான் உங்களுடைய கோஷியன்ட். தென் இந்த 2ஆல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 2x க்யூபு இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 4x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 16. சேஞ்ச் த சிம்பிள். ஸோ அப்போ இது கேன்சல் ஆகிடும். 7லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்கள் 3x ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுமே பாசிட்டிவ் ஆகிடுது. அப்போ ஆட் பண்ணிக்கலாம் 12x. ஸோ இது பாசிட்டிவ் ஆகிடுது, நெகட்டிவ். இப்போ சப்ட்ராக்ட் பண்ண 12. ஸோ இப்போ இதில் பாருங்கள் 3ன்ற எலிமெண்ட் காமனாக இருக்குங்களா, அந்த 3ன்றதை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 நமக்கு. அப்போ நம்மளுடைய ரிமைண்டர் 0 வரல. 0 வரலன்னா நம்ம அகெயின் டிவைட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அகெயின் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் க்யூப் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ் க்யூப்பை எக்ஸ் ஸ்கொயரால் வெளியே வெளியே இல்லையா, அதால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா வெறும் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ அந்த எக்ஸ்ன்றது கோஷியன்ட் இங்கே போடுறோம். கோஷியன்ட்டால் இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது எக்ஸ் க்யூப் இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 4x ஸ்கொயர், இதோட மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 4x. இப்போ சேஞ்ச் த சிம்பிள். ஸோ இப்போ இங்கே சேஞ்ச் த சிம்பிள். ஸோ இப்போ இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே சிம்பிளை பண்ணும்போது மைனஸ் 2x ஸ்கொயர் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 8x கிடைக்கும், மைனஸ் 8. இப்போ நம்ம அகெயின் நம்ம டிவைட் பண்ணுவோம், ஏன்னா ரிமைண்டர் 0 வரல. ஸ்டெப் நம்பர் 2 மைனஸ் 2x ஸ்கொயர் டிவைட் பை இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரால் கேன்சல் பண்ணால் ஆன்சர் மைனஸ் 2. அந்த மைனஸ் 2ன்றது கோஷியன்ட். இங்கே மைனஸ் 2ஆல் இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 2x ஸ்கொயர் 4 மைனஸ் 8x 4 மைனஸ் 8. சேஞ்ச் த சிம்பிள். ஸோ அப்போ இது எல்லாமே கேன்சல், நமக்கு ரிமைண்டர் 0 வந்தாச்சு. அப்போ ஆன்சர் GCD. ஆல்ரெடி நமக்கு வேல்யூ வந்து எக்ஸ் காமனாக எடுத்திருக்கோம், அதோட இதோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர்.